ஜனவரி 9ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலருக்கு அனுப்பிய கடிதத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாரா என முதல்வர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை பகிருங்க. தலைமை வணக்கம். நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகை தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் கடிதத்தை அவர் உள்துறை செயலகத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை வெளியிட முடியுமா என்று ஏற்கனவே முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதத்தை வெளியிட்டு காட்டமான பதிலை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவர் தனது எக்ஸல்ஸின் வாயிலாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வேளாண்மை சார்ந்த அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான, தொடர்ச்சியான மற்றும் நேர்மையான ஈடுபாடு மேற்கொள்வது அவசியமானதாகும். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரது கட்சியும் எதில் கை தேர்ந்தவர்களோ அதையே இப்போதும் தொடர்கிறார்கள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விரிசலை உண்டாக்குவது, பொய் பிம்பங்களை கட்டமைப்பது மற்றும் தங்களை மட்டுமே விவசாயிகளின் காவலர்களாகவும் தமிழ் மக்களின் பாதுகாவலர்களாகவும் காட்டிக்கொள்வது ஆகியவற்றை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியை சார்ந்திருக்கும் போது நாட்டின் உணவு பாதுகாப்பு என்பது வெளிப்புற தாக்கங்களுக்கு, விலை ஏற்ற இறக்கங்களுக்கும் உள்ளாகும் அபாயம் உள்ளது. இந்தியா போன்ற பெரிய நாட்டிற்கு இது சரியான சூழல் அல்ல. பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்துவது என்பது வெறும் பொருளாதார தேவை மட்டுமல்ல, அது ஒரு உத்திரம் சார்ந்த ஒரு தேவையாக கூட இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தகவல்கள் தேசிய உணவு பாதுகாப்பிற்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பாகும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து பெரும்பாலான மாநில அரசுகள் இதை புரிந்து கொண்டு கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இதை ஒரு சர்ச்சையாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீர் அதிகம் தேவைப்படும் உபரி பயிர்களுக்கு பதிலாக இந்தியாவிற்கு உண்மையில் தேவைப்படும் அத்தியாவசிய பயிர்களை உற்பத்தி செய்வதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் போது மட்டுமே உண்மையான உணவு இறையாண்மை சாத்தியமாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் செலவினத்துறை செயலாளர் எழுதிய கடிதத்தை வெளியிடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விடுப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அந்த கடிதம் ஏற்கனவே அவரிடம் உள்ளது. அவர் அதை திட்டமிட்டு தவறாக சித்தரிக்கிறார். அது அவர் தரப்பு வாதத்திற்கு வலு சேர்த்திருந்தால் அவரே அதை வெளியிட்டு இருப்பார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இத்தகைய சவால்களை விடுப்பதன் மூலம் அவர் வெற்றி வீரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த கடிதத்திற்கான இணைப்பை வழங்குவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேச நலனில் துளியும் அக்கறை கொண்ட எந்த ஒரு முதலமைச்சரும் இத்தகைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை வரவேற்றிருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனவரி 9ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலருக்கு அனுப்பிய கடிதத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாரா என முதல்வர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை பகிருங்க. தலைமை வணக்கம். நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகை தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் கடிதத்தை அவர் உள்துறை செயலகத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை வெளியிட முடியுமா என்று ஏற்கனவே முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதத்தை வெளியிட்டு காட்டமான பதிலை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவர் தனது எக்ஸல்ஸின் வாயிலாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வேளாண்மை சார்ந்த அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான, தொடர்ச்சியான மற்றும் நேர்மையான ஈடுபாடு மேற்கொள்வது அவசியமானதாகும். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரது கட்சியும் எதில் கை தேர்ந்தவர்களோ அதையே இப்போதும் தொடர்கிறார்கள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விரிசலை உண்டாக்குவது, பொய் பிம்பங்களை கட்டமைப்பது மற்றும் தங்களை மட்டுமே விவசாயிகளின் காவலர்களாகவும் தமிழ் மக்களின் பாதுகாவலர்களாகவும் காட்டிக்கொள்வது ஆகியவற்றை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியை சார்ந்திருக்கும் போது நாட்டின் உணவு பாதுகாப்பு என்பது வெளிப்புற தாக்கங்களுக்கு, விலை ஏற்ற இறக்கங்களுக்கும் உள்ளாகும் அபாயம் உள்ளது. இந்தியா போன்ற பெரிய நாட்டிற்கு இது சரியான சூழல் அல்ல. பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்துவது என்பது வெறும் பொருளாதார தேவை மட்டுமல்ல, அது ஒரு உத்திரம் சார்ந்த ஒரு தேவையாக கூட இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தகவல்கள் தேசிய உணவு பாதுகாப்பிற்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பாகும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து பெரும்பாலான மாநில அரசுகள் இதை புரிந்து கொண்டு கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இதை ஒரு சர்ச்சையாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
நீர் அதிகம் தேவைப்படும் உபரி பயிர்களுக்கு பதிலாக இந்தியாவிற்கு உண்மையில் தேவைப்படும் அத்தியாவசிய பயிர்களை உற்பத்தி செய்வதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் போது மட்டுமே உண்மையான உணவு இறையாண்மை சாத்தியமாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் செலவினத்துறை செயலாளர் எழுதிய கடிதத்தை வெளியிடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விடுப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அந்த கடிதம் ஏற்கனவே அவரிடம் உள்ளது. அவர் அதை திட்டமிட்டே தவறாக சித்தரிக்கிறார். அது அவர் தரப்பு வாதத்திற்கு வலு சேர்த்திருந்தால் அவரே அதை வெளியிட்டு இருப்பார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இத்தகைய சவால்களை விடுப்பதன் மூலம் அவர் வெற்றி வீரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த கடிதத்திற்கான இணைப்பை வழங்குவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேச நலனில் துளியும் அக்கறை கொண்ட எந்த ஒரு முதலமைச்சரும் இத்தகைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை வரவேற்றிருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.